பாரதிய ஜனதா கட்சியுடன் அதிமுக கூட்டணி அமைக்குமா? அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அதிமுக இடையே இணைப்பு ஏற்படுமா என்பது போன்ற பல முக்கியமான அரசியல் கேள்விகளுக்கு டெல்லியில் அமைச்சர் ஜெயக்குமார் அளித்த பதில்களை இனி பார்க்கலாம். பிரதமர் மோடி தொடர்ச்சியாக அவர் பூத்து கூட்டத்தில் பேசும்போதும் சரி, அவர் தொடர்ச்சியாக இன்றைய தினமும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். தமிழகத்தில் கூட்டணி சேர்வதற்கு தயாராக இருப்பதாக கூறுகிறார். இது அதாவது ஒரு கட்சியை வரவேற்பதற்காக, ஏதாவது முக்கிய கட்சிகளை வரவேற்பதற்காக அவர் ஒரு முன்னேறி கொடுத்திருக்கிறார். இல்லை, பொதுவாக ஒவ்வொரு கட்சிக்கும் விருப்பம்னு இருக்கும். அந்த கட்சிக்கு ஒரு தலைவர் இடத்துல அவரோட விருப்பத்தை தெரிவிச்சிருக்காரு. அவர் விருப்பத்தை தெரிவித்தாலும் மற்ற கட்சிகள் அவர் விருப்பத்தை ஏற்றுக்கிறதா ஏற்றுக்காதுன்றது மற்ற கட்சிகள் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதனால் அது உரிய நேரம் வரும்போது அது கண்டிப்பாக அந்த கருத்தெல்லாம் கூட விவாதித்து அது ஏற்கிறதா இல்லையா அப்படின்றதெல்லாம் குறித்து அந்த நேரம் தான் முடிவு செய்வாங்க. அதனால் இந்த நேரம் கிடையாது சார். பட் ஆனால் உங்கள் கட்சி கடந்த 2.5 வருடங்களாக தமிழகத்திற்கும் மத்திய அரசுக்கும் மத்திய ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கிறது. இப்போது தேர்தல் வரும்போது இந்த இணக்கம் தேர்தல் வரைக்கும் இது தொடராதா? ஏற்கனவே மற்ற கட்சிகளை பார்க்கும்போது பாஜக கடுமையாக விமர்சிக்கிறார்கள். ஆனால் நீங்கள் கொள்கை ரீதியாகவும் சில விஷயங்கள் ஒத்துப்போகக்கூடிய சூழ்நிலை பாஜக இருக்கிறது. ஸோ இந்த தேர்தலுக்கான கூட்டணிக்கான அறிகுறி ஏதாவது இருக்கு? இல்லை, இணக்கம் என்றது வேற. ஒரு அரசு டு அரசு இணக்கம் இருக்கிறதுனாலே கொள்கையை நம்ம வித்துற முடியாது. எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, அடையாளம் இருக்குது, ஏடிஎம்கேன்னு. அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது. அதாவது கட்டுண்டு வாழும் பிரிவினை நாடும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தலைவர் காலத்துலேருந்து சொல்லிட்டு போயிருக்காரு. அதில் நம்ம கரெக்டாக தான் குறியாக இருக்கோம். அதனால் அந்த விஷயத்தில் நாங்கள் எல்லளவும் விட்டு கொடுக்க போகிறது கிடையாது. தமிழ்நாட்டில் மிகவும் சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்த ஒரு மிகப்பெரிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். எனவே அதில் முழுமையான அளவுக்கு தொண்டர்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிறோம், ஒற்றுமையாக இருக்கிறோம். நிச்சயமாக எந்த நேரத்தில் தேர்தல் வந்தாலும் சரி அதை முழுமையாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவோம். சார், டிடிவி தினகரனுக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு வார்த்தை போர் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் என்ன அறிகுறி? அவர் அதிமுகவோட இணைவதற்கான சூழ்நிலை, இந்த தேர்தல் இணைவதற்கான சூழ்நிலையில் இருக்கு. டிடிவியா ஒருபோதும் கிடையாது, ஒரு காலம் கிடையாது. இப்படி கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே வரணும். அதாவது முக்கடல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நிலமை மாறிடணும். இதெல்லாம் மாறினா தான் நடக்கும். வேற என்ன சார் இருக்கிறது? மற்ற நடிகர்கள் தயாராக இருக்கிறார்கள். கமலஹாசன், ரஜினிகாந்த், இவர்கள் யாராவது அதிமுகவுக்கு பலம் சேர்க்கக்கூடிய சூழ்நிலையில் உருவாகும் சார் இந்த சூழ்நிலையில் இந்த தேர்தலில்? அதாவது நாங்கள் இப்போ நோஞ்சான் இருக்கேன் பற்றியா, உடல் பலவீனமானவன் அவன் தான் எல்லாத்தையும் தேடி போடணும். பலமானவன் யாரும் தேடி போட அவசியம் கிடையாது.